அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் அதே வேளையில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அனைத்து துறைகளிலும் கிடைக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் வாரமானது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுப்பதால் தடுமாற்றங்களையும் சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த வேலையாக இந்த வாரத்தை மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு கிரகமும் தனித்தன்மை கொண்டவையாக பார்க்கப்படுகின்றன. தனது ஆதிக்கத்தையும் ஆளுமையையும் பல துறைகளில் செலுத்தக்கூடிய கிரகநிலைகளின் தன்மையை அறிந்து எந்த கிரகம் சாதகமாக இருக்கிறது, எந்த பணியில் ஈடுபட்டால் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக அமையும், அதே சமயம் எந்த பணியில் ஈடுபடாமல் இருப்பது தடைகளையும் சிரமங்களையும் தகர்த்தெறியக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கிறார். ராசியின் அதிபதியான செவ்வாய் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10 உச்சபலம் பெற்று வலம் வருவதால் இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மேசராசிக்காரர்களுக்கு விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக முன்னெடுக்கக்கூடிய காரியங்களில் ராசியின் அதிபதியான செவ்வாய் சிறப்பான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. நீங்கள் நினைப்பதை விட தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் வலுவற்ற நிலையில் இருந்தாலும் கூட புதிதாக அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல்வேறு வகையான காரிய தடைகளையும் சிரமங்களையும் விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உறுதியாகவே ரியல் எஸ்டேட் துறையில் அதிக லாபம் பெறக்கூடிய தருணமாகவும், அது மட்டுமல்லாது ராசியின் ஆதர் உச்சம் பெற்றிருப்பதால் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைப்பதை விட சனி லாபத்தில் வலம் வருகிறார். அதோடு மட்டுமல்லாது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கும் போது அவருடன் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். எனவே இந்த வேளையில் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. உங்களுடைய சிறு முயற்சி கூட தற்காலிக பணியை நிரந்தர பணியாக மாற்றுவதோடு விரும்பிய இடமாறுதல் கிடைக்கும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வுடன் கூடிய இடமாறுதல் உள்ளிட்டவற்றை சிறப்பாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிகவும் வலுவான அமைப்பில் வலம் வரக்கூடிய கிரகமாக மோட்சக்காரகரான கேது இருக்கிறாருங்க. சில நிகழ்வுகள் எதிர்மறையாக நடந்தாலும் கூட நல்லது நடக்கும் என்ற நேர்மறையான சிந்தனையுடன் அணுகக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. திருமணமாகி புத்திர பாக்கியத்திற்கு காலதாமதம் ஆகி கொண்டிருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை சந்திக்கும் தருணமாகவும், அதே வேளையில் இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும். சின்ன தடைகள் வரலாம், ஆனால் முழு மனதுடன் மோட்சக்காரகரான கேது தைரியத்துடன் அணுகக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கிறார். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சந்திரன் அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு சப்தமத்தை பல கிரகநிலைகள் வளப்படுத்துவதால் எதிர்பார்ப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பூர்த்தியாகும். கடகராசிக்காரர்கள் எந்த காரியத்தை நினைத்தாலும் அதை துணிச்சலுடன் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை சனியும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு தொலைந்து போன பொருளை கண்டடையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உறவுகளிடம் இருந்த மனஸ்தாபம் நீங்கி உறவு வலுப்படும் தருணமாகவும் இந்த வேலை அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அதீத பலத்துடன் வலம் வரக்கூடிய கிரகமாக குரு லாபத்தில் வலம் வருகிறாருங்க. மற்ற கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்கக்கூடிய வேளையில் குரு ஒருவர் தான் சற்று சாதகமான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். அதே சமயத்தில் ராசியின் அதிபதியான சூரியனுடன் மிக வலுவாக உச்சபலம் பெற்று ருணரோக சத்ருஸ்தானத்தை செவ்வாய் வலுப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் யோகஸ்தானம் வலுப்பெறுவதால் திடீரென பல எதிர்பாராத யோக வாய்ப்புகளும் வருமானம் பல மடங்கு உயர்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. புதிய முதலீடுகளில் மட்டும் அதிக கவனம் நிச்சயமாக தேவை. ஏனென்றால் சனி அஷ்டமத்தில் இருக்கிறார்.
சிம்ம ராசிக்காரர்களுக்கு. எனவே சிம்ம ராசிக்காரர்கள் இது போன்ற விஷயங்களில் கவனத்துடன் இருப்பது நல்லது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அதிக நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் யோகஸ்தானத்தில் ராகு வளமருகிறார். எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ராகு ஏற்படுத்துகிறார். விரய செலவுகள் ஏற்பட்டாலும் சுப விரயங்களாகவும் மங்களம் நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைப்பதால் பல தடைகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்த தருணமாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் அதே வேளையில் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பல கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளுக்கு மற்ற ராசிக்காரர்களை விட கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் வேலையாக இந்த தருணம் நிச்சயம் அமைய போகிறது. புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக 9ல் குருவும் யோகத்தில் சனியும் இருப்பதால் மற்ற ராசிக்காரர்கள் அனைவரையும் விட துலாம் ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மை இந்த தருணத்தில் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் உயரும். கடன் ரீதியான தொல்லைகளுக்கு மிகப்பெரிய அளவிலான மாறுதல் உண்டு. கலைத்துறையில் பிரம்மாண்டமான புதிய வாய்ப்புகள் நீங்கள் நினைப்பதை விட அற்புதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூடுகிறது. பெரும்பாலும் சாதகமற்ற சூழல் என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு சற்று இந்த வேளையில் குறைவு. விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதி உச்சபலத்துடன் வெற்றிக்கு உரித்தான 3ல் இருப்பதால் சில நேரங்களில் சின்ன சின்ன தோல்வியை தழுவினாலும் கூட துணிச்சலும் தன்னம்பிக்கையும் குறையாத வகையில் பல பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எனவே சரியாக இந்த வேலையை விருச்சக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். துணிச்சலுடனும் தைரியத்துடனும் பல மாற்றங்களை சந்திக்க முடியும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்ப்பதை விட வெற்றிக்கு உரித்தான 3ல் ராகு இருக்கிறாரங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் விரும்பிய மாறுதல் திடீரென கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் உண்டு. அது மட்டுமல்லாது குரு பகவானும் சப்தமத்தில் அமர்ந்து ஜென்மத்தை பார்ப்பதால் தடுமாற்றம் நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயமாக விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக கைகூடும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியும் யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தில் உச்சபலம் பெற்றிருக்கும் போது சனி பகவான் வெற்றிக்கு உரித்தான 3ல் இருப்பதால் உறுதியாகவே இந்த தருணத்துல நிரந்தர பணி கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. தற்காலிக பணி நிரந்தரமாக அமைவதோடு மட்டுமல்லாது தொடர்ந்து திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளில் தடையை சந்தித்து வரும் மகர ராசிக்காரர்களுக்கு தடை நீங்கி திருமண பாக்கியம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ல் குரு இருப்பதால் உறுதியாகவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நீங்குவதோடு அக்கம் பக்கத்தாரிடம் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு நீங்கும். பகை உணர்ச்சி நீங்கி உறவு வலுப்படும் நேரமாக இந்த வேலை அமைய போகிறது. 7.5 சனியாக இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்றுத்தரும் தருணமாக உறுதியாகவே இந்த வேலை அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பல தடைகளை தாண்டி கும்பராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. மீன ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும். 7.5 சனியில் ஜென்ம சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ராசியின் ஆதரும் சுகஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. ஆனால் அதே வேளையில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பதால் திடீரென புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. 7.5 சனியாக இருந்தாலும் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதோடு கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் உறுதியாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது தங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகளை விலகி பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் உறுதியாகவே இந்த தருணத்தில் பெற்றுத்தரும். எனவே தவறாமல் வராகி அம்மன் வழிபாடு மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும்.